Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. பள்ளி வளாகத்திற்குள் சம்பந்தமில்லாத நபர்கள் நுழையக்கூடாது அப்படின்னு மேயர் பிரியா அவர்கள் சென்னை மேயர் பிரியா அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. பள்ளி வளாகத்திற்குள் சம்பந்தமின்றி யாரேனும் நுழைந்தால் பள்ளி தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மாமன்ற கூட்டத்தொடரில் மேயர் பிரியா அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன், மாமன்ற கூட்டத்தொடரில் என்ன நடந்துச்சு, அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குங்க. வணக்கம். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம், மாதாந்திர மாமன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நேரமில்லா நேரத்தில் பேசிய அதிமுக கவுன்சிலர் அஸ்வினி கருணா, பள்ளி வளாகத்தில் சம்பந்தம் இல்லாத நபர்கள் கட்சி சார்ந்த பணிகள் மேற்கொண்டார்கள், இதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய மேயர், பள்ளி வளாகத்தில் வெளியாட்கள் யாரும் வரக்கூடாது, ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மட்டுமே உள்ளே செல்ல வேண்டும், முதலமைச்சர் புகைப்படத்தை பள்ளியில் மாற்ற வேண்டும் என்றால் தலைமை ஆசிரியரிடம் வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். அது மட்டுமல்லாமல் அதை தவிர்த்து எந்த கட்சி நபர்களும் நேரடியாக வகுப்பறைக்கு சென்று முதலமைச்சர் புகைப்படத்தை மாற்றக்கூடாது, இதற்கு பிறகு பள்ளிகளில் யாராவது சென்றால் அந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் இதற்கு முன்பாக சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற அந்த கவுன்சிலர் எழுப்பிய கேள்விக்கு ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஆகையால் சென்னை மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் 400க்கும் மேற்பட்ட பள்ளிகள் உள்ளது. பள்ளி வளாகத்தில் மக்கள் பிரதிநிதிகள் தவிர வேறு யாரும் உள்ளே செல்லக்கூடாது, உள்ளே சென்றால் தலைமை ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மேயர் பிரியா எச்சரிக்கை விடுத்துள்ளார். நன்றி ராமச்சந்திரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.